இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மரியானா அகழி, அதாவது மரியானா ட்ரென்ச். இந்த உலகத்திலேயே ரொம்பவே டீப்பஸ்ட், ரொம்பவே ஆழமான ஒரு பெருங்கடல்னா அதுதான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெசிஃபிக் ஓஷனில் தான் இருக்குது. இது சொல்லப்போனால் எவ்வளோ தூரத்துக்கு ஆழம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே பீக்கான எவரெஸ்ட் மலையை பாதி கவுத்து போட்டால் கூட அதில் பாதி தான் வரும் இது. அதாவது மீதி 1 கிலோமீட்டர் கூட இன்னும் ஆழமாக இருக்குன்னு சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த டீப்பஸ்ட் ஓஷன், அப்புறம் இங்கே இருக்கிற டார்க்கஸ்ட்டு ஒரு இந்த அட்மாஸ்பியர்னாலேயே அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷு கிரியேச்சர்லாம் ஒரு மாதிரி தனித்துவமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியாது அங்கேயே அப்படி வளர்ந்து உருவானதுன்னு கூட சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு 10 பயங்கரமான கிரியேச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நான் உங்கள் ஓஜி ஸ்டாக், மறக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஃபிஷ் என்னன்னு பார்க்க போனால் இது மரியானா ஸ்னெயில் ஃபிஷ், அதாவது மரியானா நத்தை மீன் இதை அழைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 8000 அடியில் இது வாழ்கிறதா சொல்கிறாங்க. அதோட இதோட உடம்புல ஒரு பார்ட்டில் கூட இதில் எலும்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து சொல்லப்போனால் எலும்பே கிடையாது, ஒரு பார்க்க ஒரு ஜெல்லி ஃபிஷ் அது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட இது பார்த்திங்கன்னா பார்க்கவே ஒரு மாதிரி கிளிட்டர் பெயிண்டில் போட்டு முக்கி எடுத்த மாதிரி அப்படியே ஜொலிக்கிற மாதிரியே இருக்குது. பார்க்கவே ஏதோ ஏலியன் ஸ்பேஸ்லேருந்து அப்படியே வந்த மாதிரியே இருக்குது. ரெண்டாவது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா காப்ளின் ஷார்க். அதாவது இந்த வகை சுறாலாம் இப்போலாம் காணப்படுறதே இல்லைங்கிறாங்க. இதோட இந்த ஷார்க் பார்த்திங்கன்னா டீப்பஸ்ட் ஓஷனில் மட்டும்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்க் பார்த்திங்கன்னா அதோட மூக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதாவது நீட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இதுக்கு எத்தனை பல் பார்த்திங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது டைனோசர் காலகட்டத்திலேருந்தே இந்த ஷார்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது எவல்யூஷனாகி அப்படியே வந்த மாதிரி இருக்குது இந்த ஷார்க் பார்க்கவே. அது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் ஃப்ளிட் ஷார்க். அதாவது ஒரு பாம்பு மாதிரியே ஒரு ஷார்க், ஆனால் அது பாம்பு கிடையாது. இந்த ஷார்க்குக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் சொல்லப்போனால் டைனோசர் காலகட்டத்திலேருந்தே வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஏன் நமக்காக தெரியும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 300 பற்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 300 டீத் கொண்ட ஒரு ஷார்க். அது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மீன், அதாவது சீ டெவில் ஆங்குலர் ஃபிஷ்ஷுன்னு அதை சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்க ஒரு டெவில் மாதிரியே அதோட தலையில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு பல்பு மாதிரி, அதாவது ரெட் கலரில் எரிய வந்த பல்பு அதை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணி மற்ற மீனை வச்சு அதை வேட்டையாடுது சொல்லப்போனால். அதோட இதுவும் இது அதோட டீப்பஸ்ட் ஓஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மீன் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் டீப்பஸ்ட் ஓஷன் விட்டு மேலே வரும்னு சொல்கிறாங்க. என்ன மீன் பார்த்திங்கன்னா பேரல் லைஃப் ஃபிஷ். அதாவது இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா இது பார்க்க அதோட தலை மட்டும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதோட மூளையும் அதோட கண்ணு மட்டும் அப்படியே வெளியே தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சொல்லப்போனால் கண்ணு தெரியுமா என்னன்னு தெரில. ஆனால் இதை வச்சு எப்படியோ ஒன்று இது வேட்டையாடும். அதோட மூளையை வச்சு வர அந்த வைப்ரேஷனை வச்சு அதோட இறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டீப்பஸ்ட் ஓஷனில் தான் இருக்குதான். காரணம் பார்த்திங்கன்னா இதோட கண்ணை பார்க்க ஒரு பேரல் மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஃபிஷ்ஷுக்கு பேர் பேரல் லைஃப் ஃபிஷ்ஷுன்னு பேர் வச்சுருக்காங்க. இது 6th என்ன ஃபிஷ் பார்க்க போகிறோன்னா ட்ராகன் ஃபிஷ். அதாவது நீங்கள் கேட்குறது புரியுது, ட்ராகன் என்னைக்காச்சும் நீந்து மாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது காமெடி பண்ணல. அதாவது ட்ராகன் வானத்தில் பறக்கிற மாதிரியே தண்ணிக்குள்ளே போகிற ட்ராகன் ஃபிஷ்ஷு இருக்குது சொல்லப்போனால். இது சொல்லப்போனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதோட பல்லு ஷார்ப்பாக இருக்குமா. அதோட இந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா க்ளோவிங் ஆகுமா. அதாவது இந்த டீப்பஸ்ட் ஓஷனுனால அது க்ளோ ஆகிக்கிட்டே இருக்குமா. அதனால் அதுக்கு ஈஸியாக கண்ணு தெரியும்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அந்த க்ளோ ஆகிற அந்த இதை வச்சு ட்ராப் பண்ணி அதோட இறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இது பார்க்க இந்த ஃபிஷ்ஷு பார்க்க நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு கத்தி யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ஜப்பான் கத்தின்பாங்களே, பார்க்க அது மாதிரியே இருக்குது. ஆனால் அது கிடையாது. இது பார்க்க ஒரு சில்வர் கலரில் ஒரு சின்ன ஒரு இந்த கத்தி மாதிரி இருக்கிற ஒரு ஃபிஷ்ஷு. இதோட கண்ணு பார்த்திங்கன்னா ரொம்பவே மேலே இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மீனும் டீப்பஸ்ட் ஓஷனில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மீனை நான் நிறைய இடத்துல வெளியே விற்று நான் பார்த்துருக்கேன். ஃபிஷ்ஷை பார்க்க போகிறேன்னா இது பார்க்கவே ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. இது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டம்போ ஆக்டோபஸ்ங்கிறாங்க.
பார்க்கவே ஏதோ மிக்கி மவுஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா அதோட காது பார்க்க அப்படி பெருசாக இருக்கும். இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. 8000லேருந்து 7000 மீட்டர் ஆழத்தில் வாழக்கூடியதுன்னு இந்த ஆக்டோபஸ் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் இதனால் வேறு எதுவும் பாதிப்பு யாருக்கும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 9வது என்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது முதல்ல ஃபிஷ்ஷே கிடையாது, ஒரு வேம்பயர். இந்த வேம்பயரில் அதாவது அது என்ன வேம்பயர்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வேம்பயர் ஸ்குவிட். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மீனையும் வேட்டையாடி சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஷார்க்கு அதெல்லாம் மிச்சம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருந்த அந்த மாதிரி மீனை போய் சாப்பிட்டு அது உயிர் வாழும்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெட் கலரில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது அதை கண்ணு பார்த்திங்கன்னா அப்படியே க்ளோ ஆகுமா ரெட் கலரில். இதனால தான் இதுக்கு பேர் வந்து வேம்பயர் ஃபிஷ்ஷுன்னு வேம்பயர் ஸ்குவிட்னு பேர் வச்சுருக்காங்க. வந்துட்டோம் ஃபைனலாக இதில் என்ன ஃபிஷ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ்ஷே கிடையாது, இது வந்து ஒரு புழு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பி வார்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திமிங்கலத்தோட உடம்புல இருக்கிற ஒரு சில ஆசிடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த திமிங்கலத்தையே, அதாவது இந்த இறந்து போன திமிங்கலம் சாப்பிடுமா, இந்த இறந்து போன திமிங்கலத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அதை அப்படி வச்சு தான் உயிர் வாழுதான். அதோட இதில் இருக்கிற ஏதோ ஒரு புழு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மீனோட உடம்புக்குள்ளேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிரீச்சோட உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது வந்து ஃபுல் கண்ட்ரோலாக அதோட கண்ட்ரோலில் வச்சுக்குமா. பார்த்தீங்களா எப்படிலாம் இருக்குது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டீப்பஸ்ட் ஓஷன் மனுஷங்க ஏன் ஸ்பேஸில் கூட போயிட்டாங்க, ஸ்பேஸில் கூட போய் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, ஏன் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த கடலுக்குள்ளே மட்டும் போகவே முடியல. ஏன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். லவ் யூ கைஸ், பாய்.